அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி என்னன்னா, மலை தொழுகையின் போது இமாம் மற்றும் தான் மேலாடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். இது சரியான முறையா? இதன் நிலைப்பாடு என்ன? ஜஸாக்கல்லாஹு ஹைர். அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை தொழுகை நமக்கு தொழுது காண்பித்து தந்திருக்கிறார்கள். அப்படி அந்த மலை தொழுகையில் ஆடையை திருப்பி போடுவது, அந்த ஆடையை பொறுத்தவரை அது இமாமுக்கு மட்டுமானது தான், பின்பற்றி தொழக்கூடிய மக்களுக்கு கிடையாது என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்களே, அது சரியா தப்பான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய தப்பான கருத்துங்க. ஆடையை அனைவரும் தான் என்ன செய்யணும், திருப்பி போட்டுக்கொள்ள வேண்டும். இதுக்கு பல ஹதீசுகள் ஆதாரமாக இருக்கிறது. அவங்க எப்படி அதை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஆடையை திருப்பி போட்டுக்கொண்டார்கள். திருப்பி போட்டுக்கொண்ட பிறகு மக்களும் திரும்பினார்கள் என்று அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இப்போ மக்கள் திரும்பினார்கள் என்று அந்த இடத்துல பொருள் கொள்வதற்கு பதிலாக மக்களும் தங்களுடைய ஆடையை திருப்பி பழைய நிலைக்கு திரும்பி விட்டார்கள், இப்படி பொருள் கொள்வதுதான் சரி. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை நோக்கி நிற்கிறார்கள். கிப்லா பின்னாடி இருக்கு. அதாவது கிப்லா இப்படி இருக்குங்க, இப்படி நின்று எல்லாரும் தொழுகிறோம், சரியா? மக்கள் கிப்லாவை நோக்கி நிற்கிறாங்க, ரசூல்லா மக்களை நோக்கி நிற்கிறாங்க, ஆப்போசிட்டரா நிற்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது ரசூல்லா திரும்புறாங்கல்ல, ஆடையை திருப்பி போட்டுக்கிட்டாங்க, திரும்பிட்டாங்க. அந்த ஹதீஸ்ல ரசூல்லா திரும்பினதுக்கு பின்னாடி எப்படி வரும்னு சொன்னா, தஹவ்வல, மக்களும் திரும்பினார்கள் என்று வரும். மக்கள் ஆல்ரெடி எதை நோக்கி தான் இருக்காங்க, கிப்லாவை நோக்கி. இப்போ மக்கள் திரும்பினார்கள் அந்த இடத்துல பொருள் கொள்ளலாம், மக்கள் ஆடையை திருப்பி கொண்டார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். நீங்க திரும்பினார்கள் பொருள் கொண்டீங்கன்னா கிப்லாவை நோக்கி இருக்கவங்க பின்னாடி திரும்பினாங்கன்னு போயிடும். சொல்ற புரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி நிற்கிறாங்க, மக்கள் கிப்லாவை பார்த்தா இருக்காங்க. இப்ப திரும்பின ரசூல்லா மட்டும்தான், மக்களும் திரும்பினாங்கன்னு அந்த இடத்துல பொருள் கொள்வதாக இருந்தா கிப்லாவை பார்க்குற மக்கள் கிப்லாவுக்கு எதிர்த்து செயல திரும்பிட்டாங்க அப்படின்னு பொருள் எடுக்கணும். அந்த மாதிரியா மலை தொழுகை நடக்குது சொல்லுங்க? அப்படி தொழுக முடியுமா? ரசூல்லா அந்த பக்கம், மக்கள் அந்த பக்கம், இப்படியா தொழுகை நடத்துவாங்க? அப்படி கிடையாது. அப்ப அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, அவர்கள் மக்கள் திரும்பினார்கள் என்றால் அவங்க இருக்கிற அந்த பொசிஷனை திருப்பினாங்கன்னு அர்த்தம் வைக்காம ஆடையை திருப்பிக்கிட்டாங்க என்று அர்த்தம் வைப்பது அந்த இடத்துல பொருத்தமானது. எனவே இமாம் மட்டும் ஆடையை மாற்றுவது என்று பொருள் எடுப்பதை விட மக்களும் சேர்ந்து ஆடையை திருப்பி கொண்டார். மக்கள்னா ஆண்கள், பெண்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ஆண்களும் ஆடையை திருப்பிக் கொள்வதுதான் மார்க்கத்தில் உள்ள நபி வழி, அதுதான் சரியானது. சரிங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.